நம்ம எப்பவும் யூஸ்வலாக பார்க்குற பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் இது. இன்டகிரேஷனுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இதான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்டகிரண்ட் வந்து சிம்பிளாக ஒரே டேர்மாக ஒரு எக்ஸோ இல்லை ஒரு சைனோ இல்லை ஒரு எக்ஸ்பொனன்ஷியலோ இருந்தால் சிம்பிளாக இன்டகிரேட் பண்ணிடலாம். எப்போ நம்மளோட இன்டகிரண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸாக இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெர்னோலிஸ் ஃபார்முலாக்குள்ளே போவோம். யூஸ்வலாக நீங்கள் பெர்னோலிஸ் ஃபார்முலாவை நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா UdVங்கிற ஃபார்முலா தான். UdVனா உள்ளே இருக்கிறது U, வெளியில் இருக்கிறது dV. அப்போது இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் UV U'(V1) மேலே நியூமரேட்டர் யூவோட பவரும் வியோட சஃபிக்ஸும் சேம் நம்பராக வர்ற ஃபார்முலாவை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆல்டர்னேட் சைன்ஸ் இதில் உங்களுக்கு ஏபின்ற லிமிட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இன்டகிரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏபி லிமிட்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா x × e⁻x dxன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட மெயின் கண்டிஷன் என்ன, எப்போல்லாம் நமக்கு நம்மளோட இன்டகிரண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் வருதோ அப்போ அதில் உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் யூ என்ன வி என்னங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்மளோட யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் x e⁻x ரெண்டு டேர்ம் இருக்குது. இதில் எது அல்ஜிப்ரிக் டேர்ம் அப்படின்னா எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை வந்து அல்ஜிப்ரிக் டேர்மை நான் யூக்கு சூஸ் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், டிவிக்கு எடுத்துகிட்டு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிறது என்னது டிவி, அது வி கிடையாது டிவி. அப்போது நம்ம கையில் இப்போ இருக்கிறது யூவும் டிவியும். இப்போ நான் யூவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா டிவிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு யூ எடுத்துக்கிறேன். யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த வி பார்ட்டை எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ யூ வந்து எக்ஸ் இருக்குது, அப்போ யூ டேஷ் என்னவா இருக்கும், 1 ஆயிரும். அப்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடச்சிருக்கு. எப்போ கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கோ அதோட நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இந்த ஃபார்முலாவோட இந்த சீரீஸ், ஆக்சுவலாக இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒன்ஸ் கான்ஸ்டன்ட் அச்சீவ் பண்ண உடனே இமீடியட்டாக அதோட நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதோட பேரை மட்டும் நீங்கள் பேர் வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். இப்போ யூ டபுள் டேஷ் வரைக்கும் ரீச் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ டபுள் டேஷோட பேர் V2ன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே எனக்கு யூ டேஷ் தான் வந்திருக்கு. யூ டேஷோட பேர் என்ன, V1. V1 எதுலேருந்து கிடைக்கும், விலேருந்து கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது டிவி, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வி இல்லை டிவி. அப்போது டிவிலேருந்து வி கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் V1க்கு வாங்க. ஓகே, ஸோ டிவி வி இதுக்கெல்லாம் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே என்ன தான் பண்ணால் கிடைக்கும், நமக்கு இன்டகிரேஷன் பண்ணால் தான் கிடைக்கும். e⁻x இன்டகிரேட் பண்ணால் திரும்பவும் e⁻x தான். e⁻x மறுபடியும் இன்டகிரேட் பண்ணுறேன், மறுபடியும் e⁻x தான். சப்போஸ் இங்கே e⁻ax இருக்குன்னு வச்சுக்கோங்க. e⁻ax இருக்குது அப்படின்னா e⁻x இன்டகிரேட் பண்ணால் என்ன வரணும், e⁻ax / a வரும். அதே மாதிரி இங்கே மறுபடியும் e⁻x / a, ஏற்கனவே இங்கே ஒரு a இருக்கிறதுனால a². இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே ஃபோரியர் சீரீஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோ இன்டகிரேஷனில் நமக்கு வர்றது எல்லாமே பெரும்பாலும் எக்ஸ்போனன்ஷியலோட தான் காம்பினேஷனில் வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது எக்ஸ்பான்ஷன் அப்படியே சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் வரும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி பார்த்தா யூவி, யூ என்ன இருக்குங்க, எக்ஸ் இருக்குது, வி என்ன இருக்குங்க, e⁻ax / a இருக்குது, மைனஸ் அடுத்தது U'(V1), U'(1), V1 என்ன, e⁻ax / a². இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுது. அப்போது இது நமக்கு உங்களுக்கு இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாவோட அப்ரோச் பண்ணுற மெத்தட் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது டிஃபிகல்ட்டி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.